இந்த பொங்கல் வின்னர் யாரு? தலைவர் தம்பி தலைமையில் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு வராததால எதிர்பாராத ட்விஸ்ட், எதிர்பாராத கிளாஷ் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். தலைவர் தம்பி தலைமையில் படம் பார்க்க வீட்ல இருந்து பெரம்பூர் S2க்கு கிளம்பிட்டேன். பார்க்கிங்க்கு ரூ. 40 டோக்கன் வாங்கிட்டு, டிக்கெட் டாக்ஸ் போக ரூ. 183 கிட்ட வந்துச்சு. அதையும் வாங்கிட்டு டைம் அதிகமா இருக்கிற காரணத்தால S2 எதிர்க்க இருக்கிற கடையில பூரி, மசால் வடை, வடகறி சாப்பிட்டு படம் பார்க்க போயிட்டேன். அது என்னவோ தெரியல, கடைசியா ரிலீஸ் ஆன 3 படத்துக்குமே FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போனேன். எந்த படத்துக்குமே கூட்டமே இல்ல. தியேட்டர்ல ஆளே இல்லன்னா மாரி அவ்ளோ காலியா இருந்துச்சு. அது ஏன் அப்டின்ட்டு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. எது என்னவோ படத்த போட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இடையே ஆல்ரெடி நடந்த ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்ல சாவு விழுது. இன்னொரு வீட்ல கல்யாணம் நடக்குது. இவங்க பிரச்சனைக்கு மத்தியில அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? அந்த சாவு என்ன ஆச்சு? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு நாள்ல நடக்கிற கதை ரொம்ப சிம்பிளா, நீட்டா, காமெடியா இருந்துச்சு. தமிழ்ல ஏன்பா மலையாளம் படம் மாரிலாம் எடுக்க மாட்றீங்க? அப்படின்ட்டு புலம்பிட்டே இருக்கிற நண்பர்கள் புலம்பிட்டே இல்லாம இந்த படத்த தியேட்டர்ல போய் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்துல காமெடி டிராமான்னு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவியா தலைவர் தம்பி தலைமையில் படம் அமைஞ்சிருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்த 3 படமும் ஒரு ரகம் வேற ஜர்னர் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஆக்ஷன் கொஞ்சம் ஹிஸ்டரி அண்ட் டிராமா புடிச்சவங்க பராசக்தி பார்க்கலாம். ஆக்ஷன் கொஞ்சம் ஃபேண்டசி அண்ட் சூப்பர் நேச்சுரல் புடிச்சவங்க வாத்தியார் பார்க்கலாம். காமெடி டிராமா மலையாள படம் வைப் வேணும்னா தலைவர் தம்பி தலைமையில் படம் பார்க்கலாம். யார் என்ன வீடியோ போட்டாலும் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தியேட்டருக்கு போய் பாருங்க. இன்க்ளூடிங் மீ அண்ட் எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் தலைவர் தம்பி தலைமையில் படம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பராசக்தி, அப்புறம் வாத்தியார். உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இத்துடன் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.